அட கடவுளே, இங்க பாரு அந்த தம்பியும் சின்ன பொண்ணு எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு. ஏய் சின்ன பொண்ணு, இங்கே நின்று மசன்னு அழுதுட்டே இருக்காம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோனை போட்டு டக்குன்னு அவளை தூக்கிட்டு போனாதானே என்ன இதுன்னு தெரியும். இருங்கக்கா, நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். ஹலோ ஆம்புலன்ஸ். சின்ன பொண்ணு, எவ்வளோ நேரம் தான் அழுதுகிட்டே இருப்ப? இங்கே பாரு, உஷாவை உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உங்கள் அத்தையும் உங்கள் வீட்டுக்காரரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் அவங்க வந்தாலும் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கக்கா. நல்லதே நடக்கும் சின்ன பொண்ணு, நல்லது தான் நடக்கும். நீ ஏன் சோர்ந்து போயிட்டா? உன் தம்பிக்கு யார் ஆறுதல் சொல்லுவா சொல்லு. பாவங்காவே, நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன். டே தம்பி, அதான் சிந்துவை கண்டுபிடிச்சாச்சு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இன்னும் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நடக்கணும். அதுக்குள்ளே ஏன்டா மூஞ்சி இப்படி சோகமாக வச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு எதுவும் ஆகலைன்னு டாக்டர் சொல்கிறத கேட்டதுக்கப்புறம் தான்க்கா என்னால் நார்மலாகவே இருக்க முடியும். உஷா, நீ அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க்கா. அவங்க அத்தை தான் ஃபோன் எடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரரு நாட் ரீச்சபிள்னு வருது. அவங்க அத்தைக்கிட்ட இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டேங்க்கா. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுறதா சொல்லியிருக்காங்க. டாக்டர் எப்படி இருக்காங்க சிந்து? இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு எதுவும் ஆகலை. ரொம்ப நேரம் கார் டிக்கியிலே இருந்ததுனால மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் வேறு ஆயிருக்குது. ஸோ அது என்ன, அந்த ஃபுட்டில் என்னெல்லாம் கலந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் லேபுக்கு கொடுத்துருக்கோம். ட்ரிப்ஸு, ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எனிதிங் சீரியஸ்? அவங்களுக்கு என்னாச்சு, ஃபுட்டில் வெறும் ஃபுட் பாய்சன் மட்டும்தானா இல்லை வேறு எதனா கலந்துருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு எந்த தகவலும் தெரியலப்பா. ஹோப் ஷீ வில் பி ரெக்கவர் சூன். அக்கா, கேன்டீன் போய் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம்க்கா. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது. ஆமாம் உஷா, ரொம்ப நேரமாக எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கலையா? படபடன்னு இருக்கு. வா நம்ம போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு, நாங்கள் அப்படியே கேன்டீன் வரைக்கும் போயிட்டு காஃபி சாப்பிட்டு வர்றோம். உனக்கும் தம்பிக்கும் காஃபி வாங்கிட்டு வருவா? இல்லைக்கா, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கும் இப்போ எதுவும் வேணாம்க்கா. நான் அப்புறம் கூட குடிச்சுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிட்டு வாங்க. பிரேம். டேய் நம்பிக்கை துரோகி. பிரேம், என்னடா ஆச்சு? சிந்துவை என்னடா பண்ண நீ? டே, நான் எதுவும் பண்ணலடா. முதல்ல கையெடு. நம்பிக்கை துரோகி, உன்னைய நண்பனா நினைச்சேனேடா. ஆனா கடைசியில அடிமடியிலே கைய வச்சுட்ட பாத்தியா? டே, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ என்ன சொல்ற? நான் சிந்துவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும் நீ அவளை மடக்க பார்த்திருக்க என்ன? அப்படியெல்லாம் இல்லடா, தப்பா பேசாத. என்னடா தப்பா பேசிட்டேன்? இப்ப நான் காதலிக்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தானே நீ அவகிட்ட பழகிட்டு இருக்க. டேய், நான் சிந்து கிட்ட பேசினதே இல்லடா. நீ முதல்ல சட்டையில இருந்து கையெடு. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டே தம்பி, ஒன்னும் இல்லக்கா, ஒன்னும் இல்ல. ஃப்ரெண்டு தான், பேசிட்டு இருந்தோம். யாருடா உனக்கு ஃப்ரெண்டு? இனிமே உனக்கு எனக்கு எந்த ஒரு பந்தமும் இல்ல, பாசமும் இல்லடா. வேற யாரும் சிந்துவை கடத்தலடா. நீ தான் அடியாளுங்களை வச்சு சிந்துவை கடத்திருக்க. நானா? டேய், ஆத்திரத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசாதடா. நீ இங்க இருக்கவே கூடாது. என் சிந்து உன் மூஞ்சிய பார்க்கவே கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா. நீ போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நானே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஹலோ தம்பி, இங்க கொஞ்சம் திரும்புங்க. யாருங்க நீங்க? பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு 300 தடவை சிந்துவை நான் காதலிச்சேன், சிந்துவை நான் காதலிச்சேன்னு சொல்றீங்களே. இவ்வளவு நாள் ஆச்சு. சிந்து காணாம போய் 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாளும் நீங்க எங்க தலைமறைவா இருந்தீங்க? என் தம்பி இல்லைன்னா இன்னைக்கு சிந்துவே கிடையாது. அவனோட உதவியினால தான் நாங்கள் சிந்துவையே கூட்டிட்டு வந்தோம். ஆனா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. உனக்கு யார் இந்த உரிமையெல்லாம் கொடுத்தது இங்க வந்து கத்துறதுக்கு? 4 நாளா ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம அலைஞ்சு தெரிஞ்சது ஏன் தம்பி. அவனை வந்து இன்னைக்கு நீ வெளியே போன்னு சொல்ற. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு உன் கையில என் நாத்து தூக்கி கொடுத்துருவோன்னு நினைப்பா? என் தம்பி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றியே. இப்படி பேசுறவனோட வாயி புழுத்து தான் போகும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு என் தம்பியை பார்த்து நெஞ்ச நிமித்திட்டு கூப்பிட்டல. இப்போ நீ இரு, போலீஸே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவாங்க. நாங்கள் ஏற்கனவே தகவல் சொல்லிட்டோம். அவங்ககிட்ட நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. மருமகளே, போதும், நிறுத்துங்க உங்க நாடகத்தை. சிந்துவை கண்டுபிடிச்சிட்டோம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா மருமகளே, உஷா ஃபோன் பண்ணா. அதனால தானே இங்கே தேடி வந்திருக்கீங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்கல்ல. வணக்கம் அம்மா, நீங்க தான் சிந்துவோட அம்மாவா? கேட்குறாருல்ல தேய், உங்க மாப்பிள்ள. பதில் சொல்லுங்க. என்ன மருமகளே சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாதே, அதைத்தானே நான் அன்னைக்கு இருந்து உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆனா ஒரு தடவையும் நானும் என் தம்பியும் சேர்ந்து தான் உங்க சொத்தை அமுக்க பாக்குறோம்னு எவ்வளவு பேச்சு பேசுனீங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் சிந்துவை எப்படியாவது காப்பாத்திரணும்னு முயற்சி பண்ணது என் தம்பி அத்தை. அதனாலதான் அவன் கூட சேர்ந்து நானும் சேர்ந்து முயற்சி பண்ணேன். இல்லைன்னா இன்னைக்கு நீங்க சிந்துவை பார்த்திருக்கவே முடியாது. இவங்கெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கம்மா. இங்க நிக்கிறான் பாருங்க, அவன் தான் உங்க பொண்ணை கடத்தினதே. ஏன் தே, அன்னைக்கு உங்க பொண்ணு என்கிட்ட தனியா தோட்டத்துல வச்சு பேசிட்டு இருந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அது என்னன்னு இன்னைக்காவது சொல்றேன், கேளுங்க தே. சொல்லு மருமகளே, கேக்குறேன். அவ என்கிட்ட முன்னாடியே இதை பத்தி சொல்லியிருக்கா தே. என்கிட்ட பிரேம்னு ஒருத்தரை பத்தியும் சொல்லியிருக்கா, என் தம்பியை பத்தியும் சொல்லியிருக்கா. முதல்ல சொல்லும் போது என் தம்பியை தான் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னான். அதனாலதான் அன்னைக்கு தோட்டத்துல வச்சு கூட நான் கேட்டேன், என்ன நாத்து என் தம்பியை லவ் பண்றியா அப்படின்னு. அதுக்கு அவ என்ன சொன்னான்னா,
என்ன சொன்னா மருமவளே? உங்க தம்பி மேல எனக்கு என்னமோ முன்னால ஈர்ப்பு இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறமா ஒருத்தர் கூட எனக்கு அறிமுகமாச்சு. அவர் பேரு பிரேமு. அந்த பிரேமுன்றவர் என்னை ஒரு தலையா காதலிக்கிறாரு. அந்த காதல் எனக்கும் வருமா இல்ல அது நட்பா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அண்ணி. இனிமேதான் அண்ணி எனக்கே தெரியும் அப்படின்னு அன்னைக்கு என்று சொன்னா அத்தை. அந்த பிரேம் வேற யாரும் இல்ல, இதோ உங்க முன்னால நிக்கிறாரே இவர் தான் அத்தை அந்த பிரேமு. இவரை உனக்கு முன்னாலேயே தெரியுமா மருமவளே? எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. இவரா வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கல. ஆனா அதுக்கு பதிலாக என் தம்பியோட சட்டையை பிடிச்சி ஒரே அடிபுடி சண்டை தான் இங்க. அதுலதான் எனக்கு தெரிஞ்சது இவர் தான் பிரேமு அப்படின்னு. ஏப்பா தம்பி, நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியாது. ஆனால் என் சிந்துவை நீங்கள் காதலிச்சிருக்கீங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் இவ்வளோ நாள் அவளை காப்பாற்றாமல் இருந்தீங்களா இல்லை முயற்சி பண்ணாமல் இருந்தீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. எதுனாலும் நம்ம இதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இப்போதைக்கு கல்யாணம் அது இதுன்னு இதை பற்றி நான் பேச விரும்பலை. என் பொண்ணு நல்லபடியாக எந்திரிச்சு வரணும் தம்பி. உங்களோட ஃபீலிங்ஸுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேம்மா. ஆனா தயவு செஞ்சு இவனை மட்டும் ஒருபோதும் நம்பிடாதீங்கம்மா. எனக்கு நீங்க சிந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவனுக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க. சார், நான் உங்களை தான் சார் பார்க்க வரலான் இருந்தேன். யார்ப்பா நீங்க சொல்லுங்க. சார், இந்த சிந்து கடத்தலுக்கும் அங்க நிக்கிறானே அர்ஜுன், அவனுக்கும் சம்மந்தம் இருக்கு சார். என்னப்பா சொல்ற தம்பி, சம்மந்தம் இருக்கா? எப்படி? அவன் தான் சார் இங்க அடியால விட்டே கடத்த வச்சது அந்த சிந்துவை. நானும் சிந்துவும் காதலிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். இந்த அர்ஜுனும் ஒரு தலையா அவளை காதலிக்கிறான். அதனால எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும், அவளை எப்படியாவது இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டு தான் சிந்துவை இப்போதைக்கு கடத்தி வச்சு பிளான் பண்ணி விளையாடுறான் சார். ஏப்பா தம்பி, உங்களுக்குள்ள சண்டைனா நீங்க பேசி தீர்த்துக்கோங்க. அதுக்காக வேற ஒரு கேஸ்ல இதை கொண்டு வந்து நீங்க ட்ரிகர் பண்ண நினைக்காதீங்க சார். அந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதே இந்த தம்பி தான். இவரே அடையாளங்களை செட் பண்ணி இவரே வந்து அந்த தீவிரவாதிகளையும் பிடிச்சு தருவாருன்னு யார் காதலையும் பூ சுத்தாத தம்பி. முதல்ல நீ யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு போலீஸ் எங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீ ஒன்னும் அதை எங்களுக்கு காட்டி கொடுக்காத, சரியா? அது இல்ல சார், இவன் தான் சார் அதுக்கு காரணம். சொன்னதையே திரும்ப திரும்ப தப்பு தப்பா ஏதாவது சொல்லிட்டு இருந்த அவ்வளவுதான். நான் லத்தி கொண்டு வந்திருக்கேன், அடி வெளுத்துருவேன் பாத்துக்க. போயா முதல்ல அங்க இருந்து. என்ன அர்ஜுன் தம்பி யாரு உங்களுக்கு வேண்டாதவரா? இல்ல சார், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவன் ஏதோ லூஸ் மாதிரி. சரி அதை விடுங்க. இப்போ என்னாச்சு சார் கேஸு? என்ன ஆகணும் தம்பி இனிமே? அதான் அந்த குற்றவாளிகளை பிடிச்சி கையோட எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே. என்னதான் இருந்தாலும் பிரில்லியன்ட் தான் தம்பி நீங்க. எப்படியோ எலி பொறியில எப்படியோ கருவாடு துண்டை வச்சு மாட்ட வச்சுட்டீங்க தீவிரவாதிகளை. கடத்தல் கேஸ்ல முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டாச்சு தம்பி எல்லாரையும். 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்கல்ல, அதை ஒரு தனி கேஸா போட்டாச்சு. பெண் கொடுமை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸை போட்டாச்சு. இனி அவனுங்க 2 வருஷத்துக்கு வெளியவே வர முடியாது தம்பி. இந்த அம்மா யாரு? இவங்க தான் சார் சிந்துவோட அம்மா. ஓஹோ, ஐசி. ஏமா நீங்க கொடுத்து வச்ச ஆள்தாம்மா. என்ன சார் சொல்கிறீங்க? இந்த அர்ஜுன் தம்பி உங்க பொண்ணை ஒரு தலையா காதலிக்கிறார்மா, அது உங்களுக்கு தெரியும்ல? சார் அதெல்லாம் இப்போ எதுக்கு சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு தெரியும் சார். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. உங்க பொண்ணுக்கும் கல்யாண வயசு போயிட்டு இருக்குல்ல, நல்லபடியா 2 பேருக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நான் ஒரு பொண்ணோட அப்பன்ற முறையில் சொல்றேன். இந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்திருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். சரி அர்ஜுன், நீங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை சேர்த்துட்டீங்க. வேற எதுவும் எங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க பண்றோம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். ஏதே இப்போவாது உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுதா? அர்ஜுன் வாங்க மாமா. நீ செஞ்சிருக்கிற உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அர்ஜுன். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் மாமா, இதுல என்ன இருக்கு? சாரி சின்ன பொண்ணு, அம்மா ஏதோ வேகத்துல உன்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. நானும் சில வார்த்தைகள் கஷ்டப்படுத்துற மாதிரியும் உன்னை அடிக்கவும் செஞ்சுட்டேன். ரொம்ப சாரி சின்ன பொண்ணு. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஏன் சின்ன பொண்ணு இன்னும் கோவமா இருக்க? நான் எதுக்குங்க உங்க மேல கோவம்லாம் பட போறேன்? கோவப்படலனா நீ என் முகத்தை பார்த்து பேசிருப்பிய சின்ன பொண்ணு. சரிங்க, நான் கோவப்படல, விடுங்க. அதான் சிந்து கிடைச்சிட்டாலேமா, இனி ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருமா. எல்லாரும் என்னையவே புகழ்ந்துட்டு இருக்கீங்களே, என்னோட பங்குல பாதி அக்காவுக்கும் போய் சேரும். என்ன அர்ஜுன் சொல்ற? அந்த தீவிரவாதி கிட்ட அக்கா தான் சாமர்த்தியமா பேசி அவனோட துப்பாக்கியை வச்சு அவனை பிடிச்சாங்க மாமா. அதனாலதான் இன்னைக்கு சிந்துவை காப்பாற்ற முடிஞ்சது. மருமவளே, என்னை மன்னிச்சிரு மருமவளே. என்னையும் அம்மாவையும் மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. அடடே, என்ன இங்க ஒரே ஃபேமிலி ட்ராமா ஓடிட்டு இருக்கு போல. ஏமா வள்ளி, உன்னையும் உஷாவையும் எவ்வளவோ திட்டிட்டேம்மா என் பொண்ணை காணோம்னு. ஆனால் நீங்களும் என் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விடுங்க விடுங்க. ஏங்கா, நீங்கள் நம்ம மாமினாலே சும்மா விட மாட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போயிடுவீங்க. எப்படி என்னைய பேச போச்சு அப்படின்னு. சின்ன பொண்ணோட மாமியார், அதனால தான் நீங்கள் பேசாமல் இருக்கீங்களோ?
மன்னிச்சு விடுறதுக்கு நானும் நீயும் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. பாத்தியா இந்த கிழவிய எப்படியெல்லாம் பழி வாங்கணும், என்னென்னலாம் நம்மளை பேசுச்சு, ஏன்டா இவங்களெல்லாம் பேசணும்னு கதற விடணும். ஆனால் அது இப்போ இல்லை, அடுத்து வரக்கூடிய எபிசோடில் இந்த மக்களுக்கு நம்ம போட்டு காட்டுவோம். ஓகே ஓகேக்கா. ஏப்பா சுரேஷ், நான் போய் சிந்துவை பார்த்துட்டு வந்துருட்டுமா? அவளை ஐசியூ வார்டில் வச்சிருக்காங்க தேய், அதனால தான் நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. வேணும்னா வெளியே இருந்து பார்த்துட்டு வரீங்களா? எய்தாப்பில் இருக்கு பாருங்க ஒரு ரூமு, அதுதான் தேய், கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு வாங்க கண்ணாடி வழியா. அர்ஜுன் சொல்லுங்க டாக்டர். அர்ஜுன், அந்த பேஷண்ட்க்கு உடனடியாக பிளட் தேவைப்படுது. பிளட் டோனர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இங்கே பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்லை, அதனால தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன பிளட் குரூப்? அவங்களுக்கு பி பாசிட்டிவ். எனக்கு ஏ பாசிட்டிவ். எனக்கும் ஏ பாசிட்டிவ் தான். எனக்கு பி நெகட்டிவ் சின்ன பொண்ணு. அக்கா எனக்கு ஏபி நெகட்டிவ். அப்போ இங்க இருக்கிற யாரோட பிளட் குரூப்பும் அவங்களுக்கு சேராதா? டாக்டர் எனக்கு பி பாசிட்டிவ் தான். தேங்க் காட். சீக்கிரம் வாங்க. உனை வந்து சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேனே. அர்ஜுன் இங்க வந்து படுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பிரஷர் செக் பண்றதுக்கு நர்ஸ் இப்போ வருவாங்க. அம்மா, சிந்துவுக்கு ரத்தம் கொடுக்கணும், அது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? தெரியும்பா, சின்ன பொண்ணோட தம்பி தான் உள்ள போனாரு, நான் பார்த்தேன். என்ன நினைச்சா எனக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கு சின்ன பொண்ணு. நான் என்னதான் இருந்தாலும் உன்னையும் தம்பியும் அப்படி பேசியிருக்க கூடாது. நீங்களும் ஒன்று சாதாரணப்பட்ட வீடு கிடையாது, பெரிய இடம்தான். இருந்தாலும் என் சொத்தை அமுக்க தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. பரவாயில்ல தேய், இப்போ எது உண்மைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். என்ன சொந்தங்களே, இன்னைக்கு ஃபுல் வீடியோவை பார்த்தீங்களா இல்லை பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்களா? ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக பாருங்க, சரியா? நம்ம கதையை தொடர்ந்து பாருங்க நண்பர்களே. இதில் கேட்கப்படுற கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதிலை சொல்கிறீங்களோ அவங்கள்லேருந்து ஒரு 5 பேருக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்படும். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சொந்தங்களே. யாருக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும்? பிரேமா இல்லை அர்ஜுனா? அர்ஜுன்னு தான் என் மனசுக்கு படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நான் வயசான ஆள் பார்த்தீங்களா, என்னால் சரியான முடிவு எடுக்க முடியறதில்ல. நீங்கள் கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெளிவாக கமெண்ட்டில் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்க, மறக்காம முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் எபிசோட்ஸையும் பாருங்க நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சின்ன பொண்ணு ஷோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை சொந்தங்களே.